வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு 5 விஷயங்கள் தான். இந்த விஷயங்களை நம்ம பழகி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பிரச்சனைகளை இன்னும் பெட்டராக ஃபேஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுறீங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. காலையும் இரவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் ப்ரொடக்டிவாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது, காலையிலையும் நைட்டு மட்டும் எல்லாம் சரியாக செஞ்சுட்டா போதுமா? நடுவில் ஒரு கேப் இருக்கே. நீங்கள் ரொம்ப பிஸி பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிங்கன்னா அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இல்லை நான் சும்மா தான் இருக்கேன், வீட்டில் எந்நேரமும் வெட்டியாக தான் இருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து ஐடியலாக இருந்தீங்கன்னா அதுதான் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க தோணும். ஸோ சும்மா இருந்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவாக ஏதாவது பண்ணிக்கோங்க அப்பப்போ. இல்லை ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா பிரேக் எடுத்துக்கோங்க. மூணாவது, யாராவது ஏதாவது கேட்டால் உடனே எஸ் எஸ்ன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு அதை விட முக்கியமான விஷயங்கள் இருந்தால் இல்லை என்னால் முடியாது, நோ அப்படின்னு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சொல்கிறதுக்கு நம்ம பழகணும். நாலாவது, தேவையே இல்லாமல் சில இடத்துல நம்மளை விட்டு கொடுத்து திருப்பி திருப்பி நம்ம செஞ்ச விஷயங்களை நியாயப்படுத்தி ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்களுக்கு புரியவே போகிறதில்ல. ஆனால் நம்ம அதில் டயர்டே ஆகிடுவோம். ஸோ உங்களோட விஷயம் நீங்கள் தப்பு, சாரி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. சரியான விஷயம்தான் அப்படின்னா சொல்லிட்டீங்கன்னா போதும், திருப்பி திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஐந்தாவது பழக்கம், கண்டிப்பாக பழகி வச்சுக்கோங்க. அதாவது யார் என்ன செஞ்சாலும் தன்னை தான் டார்கெட் பண்ணுறாங்க, அவங்க என்ன தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எல்லா விஷயத்தையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறது. அவங்க அவங்கள டார்கெட் பண்ணாலுமே சரி அது அவங்கள பற்றியது என்னவும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம முன்னேறிட்டு போகணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பர்சனலாக அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னா எப்படி? ஸோ இந்த 5 பழக்கத்தையும் நம்ம பழகி வச்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கும். ஓகேவா?